Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான சேமியா கேசரிங்க. தேவையான பொருட்கள் 1.5 கப் சேமியா எடுத்து வச்சிருக்கேங்க. அதே கப்ல 1 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், கொஞ்சமா திராட்சை, 5-6 முந்திரி, 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. கொஞ்சமா நெய் எடுத்து வச்சிருக்கேங்க. திராட்சை, முந்திரி, ஏலக்காய்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு நெய் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாங்க. திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. பாருங்கள், இப்போ வேறொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதே கடாயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. 1.5 கப் சேமியாவுக்கு நம்ம 2.5 கப் தண்ணி சேர்க்கணுங்க. நான் 2 கப் தண்ணியும் 1/2 கப் பாலும் சேர்த்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் போட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாரும் இப்போது லாக்டவுனில் இருக்கிறோம் இல்லைங்களா, திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ குழந்தைங்களோ ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கிற சேமியா இருந்தால் கூட போதுங்க. எம்மியான ஒரு கேசரி 10 மினிட்ஸில் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். பாருங்கள், ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நிறையா பேருக்கு ஸ்வீட் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இப்போ போய் கடைகளில் வாங்க முடியாது. அதனால் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுங்க. இப்போ நம்ம சர்க்கரை 1.5 கப் சேமியாவுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.